இங்கு வருகை தந்திருக்கும் மாநில அமைப்பாளர் அவர்களுக்கும் துணை அமைப்பாளர் அவர்களுக்கும் சென்னையிலிருந்து வந்திருக்கும் பேச்சாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் கழக செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பெரும் திரளாக வந்திருக்கும் திமுகவை சேர்ந்த அனைத்து அணியினரும் மற்றும் பொதுமக்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த மாபெரும் வீர வணக்க நாள் நாம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழுக்காக போராடி உயிர் நீத்த அனைத்து வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் வீர வணக்கம் செலுத்த வேண்டியது நமது கடமை. எந்த ஒரு தியாகத்தையும் மறக்காத ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் போலீசார் மற்றும் இராணுவத்தினரை கண்டு பயப்படாமல் இராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். எண்ணற்ற மாணவர்களை அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே சுட்டு குவித்தார்கள். பாண்டிச்சேரியிலும் பல தொண்டர்கள் குண்டடிப்பட்டு உயிர் நீத்தார்கள். இதை என்னாலும் திமுக மறக்காது. நன்றி மறவாத ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். இன்று நாம் இந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நேரம் இது நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எந்த ஒரு தியாகமும் செய்யாமல், மக்களுக்காக எந்த போராட்டமும் நடத்தாமல் இன்று ஆட்சியை பிடிப்பதற்காக புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி ஒரு நடிகர் வந்திருக்கிறார். ஒரே வருஷத்துல ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லி கோட்டை கட்டிட்டு இருக்கார் வானத்துல. அவர் எந்த காலமும் ஆட்சியை பிடிக்க மாட்டார். அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசியில வீட்டில இருந்தே அரசியல் பண்ணுவார். இன்னைக்கு ஐடி கம்பெனில மட்டும்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நடிகரோ வீட்டிலேயே உட்காந்து வீட்டிலேயே வீர வணக்கம் செலுத்துவார், வீட்டிலேயே பொங்கல் கொண்டாடுவார், வீட்டிலேயே வாழ்த்து தெரிவிப்பார். வெளியெல்லாம் வந்து மக்கள்லாம் சந்திக்க மாட்டார், தொண்டர்களையும் சந்திக்க மாட்டார். பாண்டிச்சேரி இருந்து ஒருத்தர் போயிருக்காரு அவர் கழகம் வச்சு வளர்க்கறதுக்காக. டெய்லி வீடியோ டேப்பு தான் வருது. எவ்வளோ காசு வாங்கினாங்க பதவி கொடுக்கறதுக்குன்னு. இங்கே எந்த பதவியும் விற்பனைக்கு கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போராடி தான் முன்னேற முடியும். இங்கே எதுவும் விலை கொடுத்துலாம் வாங்க முடியாது. இங்கே எதுவும் விற்பனைக்கு கிடையாது. ஆனால் இங்கே நிறையா பேர் கட்சி ஆரம்பித்து பதவிகளை ரேட்டு கார்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வாங்கிறதுக்கு சில பேர் ரெடியாகி போயிட்டு இருக்கிறாங்க. இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மக்களுக்கு போராடுறதுக்காகவோ மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்து போராடணும். அண்ணன் நமது அமைப்பாளர் அவர்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக கடுமையான போராட்டங்களை செய்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக குரல் எழுப்பி கொண்டிருக்கிறார். முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஒரு சிறுமி கொல்லப்பட்ட போது எப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை நமது அமைப்பாளர் திமுக சார்பாக நடத்தி இந்த மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைத்தார் என்று அனைவரும் பார்த்தோம். அதை பார்த்துதான் போலீசார் அந்த வழக்கிலே ஒரு முடிவெடுத்தார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது திமுகவின் பலம் என்னவென்று. நான் சும்மா பேப்பருக்கு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அறிக்கை விடுற கட்சி கிடையாது. யூடியூப்ல கட்சி நடத்துற ஆட்கள் இங்கே கிடையாது. இறங்கி போராடக்கூடிய ஒரே அமைப்பாளர் நமது அண்ணன் சிவா அவர்கள் மட்டும்தான். புதுவை மாநிலத்திலே முன்னொரு காலத்திலே அதிமுக ஆட்சி நடக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் புதுச்சேரியை தமிழ்நாடோடு இணைத்து விட வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சித்தார். ஆனால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பையும் மீறி அப்போது இருந்த மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் அவர்களை சொல்லி புதுவையை தமிழ்நாடுடன் இணைக்க வேண்டும் என்றார். புதுவையின் ஐடென்டிட்டியை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்று அந்த நேரம் முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் திமுக மட்டும்தான் கடைசி வரைக்கும் புதுவை மக்களின் ஐடென்டிட்டியை காப்பாற்றுறதுக்காக பாண்டிச்சேரி ஸ்டேட் கடைசி வரையும் இருக்கணும்னு சொல்லி கலைஞர் அவர்கள் புதுவைக்காக குரல் கொடுத்தார். புதுவை வளர்ச்சிக்காக என்றும் போராடக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். அடுத்த தேர்தலில் நமது அமைப்பாளர் அண்ணன் சிவா தலைமையில் நமது ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது. நாம் அனைவரும் ஒன்று கூடி அடுத்த தேர்தலில் உழைத்து நமது இயக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது நமது கடமை.
அனைவரும் இந்த வீர வணக்க நாளில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அமைப்பாளர் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.